வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் யூஜி டெட் ஜுவாலஜி பேப்பருக்கான யூனிட் 2 டாபிக் த லாஸ்ட் டாபிக் ஆஃப் ஃபிஷஸில் கடைசி டாபிக் தான் என்ன அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ். அதுதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்னால் ஃபிஷஸோடைய கமர்ஷியல் யூஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்னால் என்ன, அதுக்கு நான் இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். ஃபிஷஸை பெனிஃபிஷியல் ஃபிஷஸ், அப்புறம் ஹார்ம்ஃபுல் ஃபிஷஸ், ஃபிஷ் ஆஸ் வெக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆஸ் ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபிஷ் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஃபிஷஸில் ஆல்மோஸ்ட் 20,000 ஸ்பீஷீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் வெர்டிபிரேட் அப்படின்னு இதை யார் சொல்கிறா அப்படின்னா லேட்லர் அப்படிங்கிறவர் 1977 இதை அவரோட புக்கில் எழுதியிருக்கார். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷஸை நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடிய ரிமைனிங் வேஸ்ட்டை கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா சில யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அன்னெசரி வேஸ்டேஜை நம்ம கம்மி பண்ணி அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி அதை எக்கனாமிக்கலாக ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிஷஸில் நம்ம பார்க்குறோம். ஃபிஷரி இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் எந்த பார்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷுமே என்ன கிடையாது அப்படின்னா வேஸ்ட் கிடையாது. ஒவ்வொன்றுலேருந்தும் ஒவ்வொரு விதமான ப்ராடக்டை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப நிறைய பெனிஃபிஷியல் ஃபிஷ்ஷஸும் இருக்குது, அதே போல் ஹார்ம்ஃபுல் ஃபிஷ்ஷஸும் இருக்குது. நம்ம இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிஷியல் ஃபிஷ்ஷஸ், நம்மளோட மேஜர் சோர்ஸ் ஃபிஷ்ஷை நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷை நம்ம ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபிஷ் ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ரோட்டீனிஷியஸ் ஃபுட்டு. ஸோ அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன். ஸோ ஃபிஷ் ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம மீட், அதாவது கறி, மட்டன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற கொழுப்பை காட்டிலும் இதில் ஃபிஷ்ஷஸில் கொழுப்பு கம்மியாகவும் ப்ரோட்டீன் அதிகமாகவும் காணப்படுது. ஸோ ஃபிஷ்ஷோட ஃப்ளஷில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால அது கறி, அதாவது மீட்டை விட ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. ஃபிஷ் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி வெரி ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் அதில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு கொலஸ்ட்ராலை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ அப்போ ஒரு கம்பேரிட்டிவ் டேபிளில் அதை கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷோட ஃப்ளஷில் கிட்டத்தட்ட 22% ப்ரோட்டீன் இருக்கு. ஓகேவா, ஃபேட் வெறும் 9% தான் இருக்குது. இதே நம்ம போர்க்கு, அதாவது பண்ணைக்கறி இருக்கு இல்லையா, போர்க்கு, மட்டன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோட்டீன் கொஞ்சம் கம்மியாகவும் ஃபேட் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒன்று மட்டும், ஒரு மீட் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க, போர்க் அப்படிங்கிறது. போர்க்கில் வெறும் 8% தான் ப்ரோட்டீன் இருக்குது, அதில் ஃபேட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஃபிஷ் வெரி ரிச் இன் ப்ரோட்டீன். அடுத்தது பெனிஃபிஷியல் ஃபிஷ்ஷஸில் ஃபுட் ஃபிஷ்ஷஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷை நம்ம மெயின் சோர்ஸாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுட்டு தான். ஃபிஷ்ஷோடைய சதை, அதாவது ஃப்ளஷ், அதில் நிறைய விதமான அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு எசென்ஷியல் அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லி 2 டைப்பாக பிரிக்கிறோம். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் மொத்தம் 20 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 20 எசென்ஷியல் அமினோ ஆசிடை நம்ம ஃபுட்டுலேருந்து எடுத்து தான் ஆகணும். ஸோ எசென்ஷியல் அமினோ ஆசிடுங்கிறது அதுதான், ஃபுட்லேருந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ அப்போ இந்த 20 அமினோ ஆசிடையும் நம்ம ஃபுட்லேருந்து எடுக்கணும். அப்போது அதில் நிறைய முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் இந்த ஃபிஷ்ஷில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசின், லியூசின், ஐசோலியூசின், மெத்தியோனைன், 309, மொத்தம் 20 அமினோ ஆசிட்ஸில் 10 எசென்ஷியல் அமினோ ஆசிட், 10 நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 5 அமினோ ஆசிட் ஃபிஷ்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஃபிஷ்ஷை நம்ம டைஜஷன் வைஸ் பார்க்குறப்ப இட் இஸ் வெரி வெரி ஈஸிலி டைஜஸ்டபிள் ஒன். ஏன் அப்படின்னா அதில் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஃபிஷ்ஷை சாப்பிடும் பொழுது ஈஸியாக அது என்ன ஆகிடும்னா டைஜஸ்ட் ஆகிடும். மீட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபிஷ்ஷு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும்.
ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ்ல கனெக்டிவ் டிஷ்யூ வெறும் 5% தான் இருக்கு. வேறஸ் அதர் மீட்ல பார்க்கும்பொழுது அது 20% இருக்கு. ஸோ அப்போ டைஜஷன் பர்பஸ் பார்க்கும்பொழுது ஃபிஷ் ஈஸிலி டைஜஸ்டபிள். நெக்ஸ்ட், இது வந்து ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அயோடின் அண்ட் பாஸ்பரஸ். பாஸ்பரஸ், அயோடின் மாதிரியான எலிமெண்ட்ஸ், மினரல்ஸ் வந்து நமக்கு ஃபிஷ்ஷில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி விட்டமின் அப்படின்னு பார்க்கும்பொழுது விட்டமின் ஏ, டி, பி மூணுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் ரொம்ப அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது விட்டமின் ஏயும் டியும் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய கொஷின்ஸில் அடிக்கடி கேட்குறது. அடுத்தது, ஃபுட் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி இஸ் ஹை இன் ஃபிஷ். அது என்ன ஃபுட் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி அப்படின்னா, நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஒரு அக்வாகல்ச்சரில் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபீடை முழுக்க தன்னோட ஃப்ளஷ்ல அக்யூமுலேட் பண்ணி அதை ப்ரோட்டீனாக மாற்றக்கூடிய எஃபிஷியன்சி வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு இருக்குது. அதுக்கு பேர் தான் ஃபுட் கன்வர்ஷன் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோர் தேன் 50% ஆஃப் த fish feed is converted into flesh. நீங்கள் கொடுக்குற ஃபிஷ்ஷோட ஃபீடில் 50% ஃபுட்டு அதால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா தன்னோட ஃப்ளஷ்ல ப்ரோட்டீனாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ சம் ஆஃப் த ஃபுட் ஃபிஷ்ஷஸ், நம்ம காமனாக யூஸ் பண்ணுற சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபிஷ்ஷஸ் என்னென்ன அப்படின்னா அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர், மரைன் வாட்டர் அது மெயின். பிராக்கிஷ் வாட்டரும் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸில் ஒஃபியோசெபாலஸ், ஆங்குயிலா, கட்லா, ஓரியோக்ரோமஸ் மொசாம்பிகஸ் சொல்லக்கூடிய டிலேப்பியா, ஜிலேபி கெண்டை, சாக்கோபிராங்கஸ், மைஸ்டஸ், லேபியோ, சால்மன் இதெல்லாம் நம்ம காமனாக பயன்படுத்தக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ். மரைன் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்கோலியோடான்ஸ், ஷார்க் இருக்குல்ல அது, அப்புறம் ட்ரைகன், சார்டினெல்லா, ஸ்காம்பர், சைபியம், ஹில்சா இல்ஷா, அப்புறம் சானோஸ் இதெல்லாம் காமனாக நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மரைன் ஃபிஷ்ஷஸ். சரி, இது இல்லாமல் ஃபிஷ்ஷிலிருந்து எடுக்கக்கூடிய ரோ அண்ட் எக்ஸ். ரோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே பிக்சரில் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் ரோ. இது என்ன அப்படின்னா ஃபிஷ்ஷுடைய ஓவரி, ஃபிஷ்ஷுடைய முட்டை, அன்ஃபர்டிலைஸ்டு எக்கு, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷோட ஸ்பெர்ம்ஸ் இதெல்லாம் தான். இதை கூட சாப்பிடுவாங்களா அப்படின்னா ஆமாம், ஏன்னா இட் இஸ் வெரி வெரி ரிச் இன் புரோட்டீன், அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் டி. இதில் வந்து நம்ம இந்த மெயினாக வந்து 2 முக்கியமான ஃபிஷ்லேருந்து இதை நம்ம எடுக்கிறோம். ஒன்று வந்து என்னென்னா அக்கிபென்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபிஷ் அக்கிபென்சர்லேருந்து அதிகமாக எடுக்கக்கூடிய எக்ஸு, அதுக்கப்புறம் தே ஆர் மேட் இன்டு கேவியர், அதாவது சால்டட் ரோ. இதை வந்து சால்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. இது ரஷ்யாவில் மெயின் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. ஸோ ரோங்கிறது என்ன அப்படின்னா ஃபுல்லி ரைப்பன் பட் அன்ஃபர்டிலைஸ்டு எக் ஆஃப் ஃபீமேல் ஃபிஷ், அப்புறம் ஸ்பெர்ம் ஆஃப் மேல் ஃபிஷ். இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரிச்சாக இருக்கும். ஏற்கனவே நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து வெரி ரிச் இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், நம்மளோட உடம்புக்கு தேவையான ஒரு கொழுப்பு. அடுத்தது கேம் ஃபிஷ்ஷஸ். கேம் ஃபிஷ்ஷஸ்ங்கிறது ஃபுட்டு பர்பஸ்க்குன்னு இல்லாமல் சும்மா வந்து தூண்டில் போட்டு ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடல்லையே திரும்ப விட்டுடுவாங்க. ஸோ அப்போ சும்மா விளையாட்டுக்காக வந்து பிடிக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான் கேம் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபிஷ் ஹூக்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்போர்ட் அண்ட் சப்சிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் கேம் ஃபிஷ். ஜஸ்ட் சும்மா திறமையை காமிக்கிறதுக்காக எனக்கு மீன் பிடிக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திறமையை காமிக்கிறதுக்காகவோ ஒரு போட்டிக்காகவோ இதை வந்து என்ன செய்கிறாங்க, ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு திரும்பவும் விட்டுருவாங்க. இது சாப்பிட முடியாது, இந்த ஃபிஷ்ஷஸை சாப்பிட முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரைன் கேம் ஃபிஷ்ஷஸ் என்னென்ன அப்படின்னா மெகலோப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டார்பான், அப்புறம் டூனா, தென் சீ பாஸ், இதெல்லாம் வந்து மரைன் கேம் ஃபிஷ்ஷஸ். அதே போல் ஃப்ரெஷ் வாட்டர் கேம் ஃபிஷ்ஷஸ் என்னென்ன அப்படின்னா ட்ரவுட், ஒயிட் கார்ப், அப்புறம் ரோகு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா விளையாட்டுக்காக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணுறாங்க கடலுக்குள்ளேயே விட்டுருவாங்க. அடுத்தது ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ். ஸோ மெனி ஆஃப் த ஃபிஷ்ஷஸ் ஆர் பாப்புலர் ஃபார் த ஹோம் அக்வாரியம். நம்ம வீட்டில் மீன் தொட்டியில் வளர்க்கக்கூடிய மீன்கள் தான் அலங்கார மீன்கள் அல்லது ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்த மீன் தொட்டி அக்வாரியமை வந்து நம்ம அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அதில் டர்பிடிட்டி அழுக்கு இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணணும். ப்ராப்பரான ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும். இது எல்லாமே இருக்குது. இது ஒரு இப்போ எப்படி நமக்கு வந்து
பெட்ஸ், நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இதெல்லாம் வளர்க்குறது ஒரு வகையான ரிலாக்ஸேஷனும், அந்த மாதிரி அக்வேரியம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு வகையான ரிலாக்ஸேஷன். இதில் நம்ம வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் என்னென்ன அப்படின்னா மெயினாக கோல்டு ஃபிஷ் டைப் தான். அடுத்து கோல்டு ஃபிஷ்ஷில் வந்து அந்த ஸ்பீஷீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேராசியஸ் ஆரேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கப்பி ஃபிஷ்ஷு, மாலி ஃபிஷ், இதெல்லாம் வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸில் நம்ம வளர்க்குறோம். அடுத்தது மெடிசினல் ஃபிஷ்ஷஸ். மெடிசினல் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷஸ் என்னென்ன அப்படின்னா சால்மன்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் EPA அப்படிங்கிற காம்பவுண்ட், சால்மன், சார்டைன், அப்புறம் மக்கீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லேருந்து எடுக்கக்கூடிய EPAன்னு சொல்லக்கூடிய எல்கோசாப்பன் டயானிக் ஆசிட் அப்படிங்கிற ஆசிட் வந்து மனுஷனில் பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த EPA அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து யூஸ் ஆகுது. அது எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா சால்மன், சார்டைன், மக்கீரல் போன்ற ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ்லேருந்து எடுக்கப்படுது. ஸோ இதுலேருந்து நம்ம இதோட ஸ்டடீஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்கிமோஸ் இருக்காங்க இல்லையா, எஸ்கிமோக்கள், குள்ள மனிதர்கள், அவங்க வந்து இந்த ஃபிஷ்ஷை அதிகமாக, இந்த டைப் ஆஃப் ஃபிஷ்ஷை அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால அவங்களுக்கு யாருக்குமே கொரோனரி த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மார் அடைப்பு, அதாவது இரத்த குழாய்களில் அடைப்பு அப்படிங்கிற பிரச்சனையே அவங்களுக்கு இல்லை. த்ராம்போசிஸ்னா அடைப்பு, பிளட் கிளாட்னு பேரு. கொரோனரி அப்படின்னா ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ற பிளட் வெசல். அப்ப ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ற பிளட் வெசல்ல பிளட் கிளாட் வந்து அவங்களுக்கு ஏற்படுறது இல்லை. ஏன்னா அவங்க இந்த கொலஸ்ட்ராலை கிளியர் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸை சாப்பிட்றாங்க. அதனால அதே போல இந்த ஃபிஷ்ஷஸ்லேருந்து எடுக்கக்கூடிய பிட்யூட்ரி கிளாண்டுக்கும் மெடிசினல் யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவ் ஃபிஷ்ஷஸ். ப்ரொடக்டிவ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா ஃபிஷ்ஷோடைய பாடியிலேருந்து எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் அப்டைன் ஃப்ரம் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை தான் ப்ரொடக்டிவ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே கமர்ஷியலாக நம்ம வெளியே வியாபாரம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிஷ் பாடி ஆயில். இங்கே பாருங்கள், ஃபிஷ் பாடி ஆயில்னு ஒரு பாட்டிலில் போட்டிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆயில் மொத்தமாக ஒரு ஃபிஷ்ஷோடைய பாடியிலேருந்து எடுக்கிற ஒரு விதமான ஆயில். இது எந்த ஃபிஷ்ல இருந்து எடுப்பாங்க? நம்ம மீன் எண்ணெய் மாத்திரை கேள்விப்பட்டிருக்கோம், அது வந்து காட் லிவர் ஆயில் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மீன் எண்ணெய் மாத்திரை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், ஒரு கட்டத்தில் வாங்கி சாப்பிட்ருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து அது கிடையாது. ஸோ எந்தெந்த ஃபிஷ்ஷஸோடைய லிவர்லேருந்து எடுக்கிறது தான் உங்களுக்கு அந்த காட் லிவர் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் லிவர் ரொம்ப மெலிசாக இருக்கும், ரொம்ப லீனாக இருக்கும், வீக்காக இருக்கும், அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை நம்ம பாடி ஆயில் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இந்த பாடி ஆயிலில் அதிக அளவு விட்டமின் ஏவும் விட்டமின் டியும் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. இந்த பாடி ஆயிலை யூஸ் பண்ணுறது எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு மேனுஃபேக்சரிங் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் அப்புறம் பெயிண்ட் ப்ரொடக்ஷன்ல இதை வந்து நம்ம இந்த ஃபிஷ் பாடி ஆயிலை வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி போட் இருக்கு இல்லையா, கப்பலுடைய அடிப்பகுதி இருக்குல்ல, அதை வந்து க்ளூ போல இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா பாட்டம் கோட்டிங்க்கு இந்த டைப் ஆஃப் பெயிண்ட் அண்ட் வார்னிஷஸை யூஸ் பண்ணி நம்ம போட்டோடைய அடிப்பாகத்தை என்ன செய்யலாம், பெயிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி லெதர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபிஷ் பாடி ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லிவர் ஆயில். இதுதான் காட் லிவர் டேப்லெட். இது வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ காட் லிவர் ஆயில், காட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ், அதே மாதிரி ஷார்க் ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். ஸோ காட்லேருந்து எடுக்கிறது காட் லிவர் ஆயில், ஷார்க்லேருந்து எடுக்கிறது ஷார்க் லிவர் ஆயில். காட் லிவர் ஆயிலில் விட்டமின் ஏ, விட்டமின் டி ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அது மெடிசினல் வேல்யூ. அதே மாதிரி ஷார்க் லிவர் ஆயிலில் அதிக அளவில் அயோடின் காணப்படுறதா சொல்கிறாங்க. காட் லிவர் ஆயிலை விட ஷார்க் லிவர் ஆயிலில் அயோடின் அதிகமாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல். இந்த ஃபிஷ் மீல் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷோட பாடியிலேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலிருந்து தான் இந்த ஃபிஷ் மீல் தயார் செய்யப்படுது. ஸோ இந்த ஃபிஷ் மீல் வந்து எப்படி தயார் செய்யப்படுதுன்னா ஃபிஷ்ஷோட பாடி யூஸ் பண்ணி ஆயில் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம்ல, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது போக பாக்கி இருக்கக்கூடிய அந்த மிச்சம் மீதியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் பல்விரைஸ்டுனா பவுடர் ஆக்கிடுவாங்க, அரைச்சு. ஓகேவா, அரைச்சு பவுடர் ஆக்கிடுவாங்க. பவுடர் ஆக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அனிமல் ஃபீடுக்கு கொடுப்பாங்க. ஹியூமன் கன்சப்ஷன் பண்ண முடியாது.
இது வந்து அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஹியூமன்ஸ் வந்து நம்ம சாப்பிட முடியாது, பட் அனிமல் ஃபீடுக்கு இது என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அடுத்தது மீன் மாவு, ஃபிஷ் ஃப்ளோர். ஃபிஷ் ஃப்ளோர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஷார்க் அப்புறம் சார்டினைன்ஸ் இதோடைய ஃப்ளஷை வந்து நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்மெல்லெல்லாம் நீக்கிட்டு, டீஆர்டரைஸ்ட் அப்படின்னா அதுதான். அதுக்கப்புறம் ஹீட் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அதை பவுடர் பண்ணிடுவாங்க. இந்த பவுடர் வந்து இட் இஸ் வெரி வெரி ரிச் இன் ப்ரோட்டீன். இது வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபீடாக அனிமல்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். பவுல்ட்ரியில் அங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ளோரை வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கோழி வந்து நல்லா வளர்கிறதுக்காகவும் அது வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுக்காகவும். இது மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கடல் பகுதியிலேருந்து தூரமாக வாழக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த சீ ஃப்ளோர் வந்து ஒரு பயன்பாடாக இருக்கும். ஸோ இது வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுறான்னா, FAO அதாவது ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மீன் மாவு பலவிதமான ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீஸை போக்கக்கூடியதாக இருக்குது, இது வந்து மக்களும் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு FAO சொல்லுது. அடுத்தது ஃபிஷ் மேன்யூர். ஃபிஷ் மேன்யூர்னா என்னன்னா, எஞ்சி போன அதாவது சாப்பிடாத ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லையா, அது இறந்து போச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட் அதாவது போனு, அப்புறம் ஃபின்ஸு, அப்புறம் ஸ்கின்னு, இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணிடுவாங்க. இதை வந்து நம்ம ஃபிஷ் மேன்யூராக யூஸ் பண்ணலாம். மேன்யூர்னால் நம்ம வந்து என்ன பண்ணுறது, உரமாக யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட 6% நைட்ரஜன், பாஸ்பேட் ரெண்டுமே இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம மண்ணில் போடும்பொழுது ஒரு நல்ல உரமாக அது இருக்கும். இஃப் திஸ் பவுடர் இஸ் மிக்ஸ்டு வித் ஆஷ், இது நீங்கள் வந்து சாம்பலோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் மேன்யூராக மாறிடும். இது ஒரு நல்ல ஃபர்டிலைசராக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம படித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் எந்த பாகமுமே என்ன ஆகலை, வேஸ்ட்டே ஆகலை. திஸ் இஸ் அடுத்தது ஃபிஷ் க்ளூ. க்ளூனா தெரியும் உங்களுக்கு, பசை. இதுதான் ஃபிஷ் க்ளூ. ஃபிஷ் க்ளூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விதமான ஜெல் போன்ற, நம்ம மற்ற பசை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், கம் மாதிரி. ஓகேவா? இது எப்படி வந்து உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபிஷ்ஷோட வேஸ்ட், போனு, ஸ்கின்னு, இது எல்லாத்தையும் பாயில் பண்ணுறாங்க. பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஜெலாட்டினஸ் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிங் பர்பஸ். க்ளூனாலே யூஸ்வலாக ஒட்டுறதுக்கு தான், பைண்டிங் பர்பஸ் தான் யூஸ் ஆகுது. இந்த ஸ்டீலை வந்து ரப்பர் கேஸ்கட் மாதிரியான ப்ராடக்ட்ஸை ஸ்டீல் கூட சேர்த்து இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு, பேப்பரை ஸ்டீல் கூட இன்கார்பரேட் பண்ணுறதுக்குலாம் இந்த ஃபிஷ் க்ளூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. அடுத்தது ஷாக்ரீன் ஃபிஷ் ஹைடு. ஷாக்ரீன்ங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு லெதர். ஷாக்ரீன்ங்கிறது வந்து ஃபிஷ்ஷோடைய தோலில் பண்ணுற லெதர். ஸோ அது வந்து எந்த ஃபிஷ்ஷோட தோலில் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷார்க்கு இல்லைன்னா ஸ்டிங் ரே, இதோடைய தோல்லேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு காஸ்ட்லியான ஒரு லெதரை தான் நம்ம ஷாக்ரீன் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கெல்லாம் பயன்படுது இப்போ அப்படின்னு சொன்னாக்கா, ஹேண்ட்பேக் மேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஷூஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு கூட இந்த லெதரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஷாக்ரீன் சொல்கிற லெதரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது ஐசிங் கிளாஸ் ஃப்ரம் ஏர் பிளாடர்ஸ். ஏர் பிளாடர் இன் ஃபிஷ்ஷஸ் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். அதில் ஐசிங் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐசிங் கிளாஸுங்கிறது ஒரு விதமான ஜிலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ். அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷோட ஏர் பிளாடர்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த டைப் ஆஃப் ஃபிஷ் எது அப்படின்னா, ஸ்டர்கியான் அப்புறம் வந்து அசிபென்சர், இந்த 2 டைப் ஆஃப் ஃபிஷ்ல இருக்கக்கூடிய ஏர் பிளாடர்லேருந்து தான் இந்த ஐசிங் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெலட்டினஸ் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. இதுதான் அந்த ஐசிங் கிளாஸ். எப்படி இருக்குது பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதை எதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைன் இருக்கு இல்லையா, வைன் தயாரிக்கும் பொழுது அந்த வைனை வந்து கிளியர் ஆக்குறதுக்கு கிளாரிஃபைங் ஏஜென்ட்டாக நமக்கு இந்த ஐசிங் கிளாஸ் பயன்படுது. அதே மாதிரி எக் ப்ரிசர்வேஷனுக்கும் இந்த ஐசிங் கிளாஸ் வந்து பயன்படுது. நெக்ஸ்ட்டு ஆர்னமெண்டல் ஸ்கேல்ஸ். இது பாருங்க, இந்த ஆர்னமெண்ட் வந்து ஃபிஷ்ஷோட ஸ்கேல்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு விதமான நெக்லஸ். பார்த்தா நமக்கு அப்படி தெரியவே தெரியாது, பார்க்குறதுக்கு வந்து சிற்பி மாதிரி இருக்கு. பட் இது ஃபிஷ்ஷோட ஸ்கேல்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள், ஒரு ஜுவல்லரி. ஸோ ஸ்கேல்ஸ் ஆஃப் த கிராப் லைக், அதாவது லெப்ரிசோஸ்டியஸ் அப்படிங்கிற டைப் ஆஃப் ஃபிஷ் இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ஸை நம்ம ஜுவல்லரிஸ் அண்ட் நாவல்டிஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதை ரிப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா ஹெக்னர், அப்புறம் ஸ்டைல்ஸ் இந்த இயர் 1959. அடுத்தது வெக்டர் கண்ட்ரோல்.
வெக்டர் கண்ட்ரோலுக்கு நம்ம ஃபிஷ்ஷை பயன்படுத்திக்கலாம். வெக்டர் கண்ட்ரோல்னு சொல்லும் பொழுது நமக்கு வெக்டருங்கிறது நோய் கடத்தி. நோய் கடத்தியாக இருக்கக்கூடிய சில ஆர்கானிசம்ஸை இல்லைனா சில இன்செக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபிஷ்ஷை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ லார்விவோரஸ் ஃபிஷ்ஷஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். கேம்பூசியா, இந்த கேம்பூசியா மஸ்கிட்டோ லார்வாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது மஸ்கிட்டோ லார்வா என்ன டைப் ஆஃப் மஸ்கிட்டோஸ்னால் எல்லா டைப் ஆஃப் மஸ்கிட்டோஸ் தான். எதெல்லாம் ட்ரைனேஜ் வாட்டரில் ப்ரீட் பண்ணுதோ அது எல்லாம் தான். ஸோ த டிரான்ஸ்மிட் மலேரியா, எல்லோ ஃபீவர் மாதிரியான நோய்களை கடத்தக்கூடிய மஸ்கிட்டோஸை நம்ம இந்த லார்விவோரஸ் ஃபிஷ்ஷை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த ஃபிஷ்ஷு என்ன பண்ணுன்னா மஸ்கிட்டோவோட லார்வாவை சாப்பிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மஸ்கிட்டோ பாப்புலேஷன் என்ன ஆகிடும், குறைஞ்சிரும். இந்த ஃபிஷ்ஷஸை வாங்கி நம்ம பாண்டு, டேங்க்கு, பேடி ஃபீல்ட்ஸ் மாதிரியான இடங்களில் நம்ம விடுறோம். ஸோ இது பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸாக ஆக்ட் பண்ணுது. எக்ஸாம்பிள் கேம்பூசியா, அடுத்தது பார்பஸ். நெக்ஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் ஃபிஷ்ஷஸ். ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஹார்ம்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். ஸோ சில ஃபிஷ்ஷஸ் டாக்ஸிக்காக இருக்கும், அதாவது நேச்சுரல் பயோடாக்சிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபிஷ்ஷை நம்ம தெரியாமல் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம இறந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட ஃப்ளஷில் என்ன இருக்கும் அப்படின்னா பாய்சன் இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு பாருங்க, இது பேர் பஃபர் ஃபிஷ்ஷுன்னு பேர், புஃப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ திஸ் ஃபிஷ் இஸ் கால்ட் அஸ் பஃபர் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் பிடிச்சி அப்படின்னா the person may die. ஏன் அப்படின்னா நீ குக் பண்ணால் பாய்சன் போயிருமானா, குக் பண்ணாலும் இதோட ஃப்ளஷில் இருக்கிற பாய்சன் அப்படியே தான் இருக்கும். ஸோ அது போகாது. ஃப்ளஷை பொறுத்தவரையிலும் இது நான் டாக்ஸிக். ஆனால் அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன இருக்குது அப்படின்னா டெட்ரோடோடாக்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான டாக்ஸின் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதை ரிப்போர்ட் பண்ணது இந்திரா ஜாஸ்மின் அண்ட் ஜெகதீசன் இந்த இயர் 1984. இந்த டாக்ஸிக் ஃபிஷ்ஷஸோட டைப்ஸ், அதாவது ஃபிஷ்ஷில் எந்த இடத்துல பாய்சன் அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டைப்ஸாக பிரிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா இக்தையோ அகாந்தோடாக்சிசம். இக்தையோ அகாந்தோடாக்சிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அகாந்தோங்கிறது ஸ்பைனை குறிக்குது. அப்போ ஃபிஷ்ஷோடைய ஸ்பைன் இருக்கு இல்லையா, அதில் பாய்சன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன டைப்பில் இருக்குது, இந்த ஸ்பைன்ஸில் பாய்சன் இருக்குது. ஸ்பைன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா பாய்சன் கிளான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கான் ஸ்பைன்ஸ் கூட. ஸோ எந்த டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இந்த கேட்டகரியில் வருது அப்படின்னா ட்ரைகான் ஸ்ட்ரிங் ரே, அப்புறம் மைலோபேட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈகிள் ரே, டெரோசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்கார்பியன் ஃபிஷ், தென் சாக்கோபிராங்கஸ்ன்னு சொல்லக்கூடிய கேட் ஃபிஷ். இதெல்லாம் இந்த இக்தையோ அகாந்தோடாக்சிசமில் வருது. தென் எந்தெந்த ஃபிஷ்ஷெல்லாம் டிசீஸ் கூட அசோசியேட் ஆகிருக்கு, அது வெக்டார்ஸாகவும் ஆக்ட் பண்ணுது. ஃபிஷ்ஷஸ் வெக்டார்ஸாகவும் ஆக்ட் பண்ணுது. பின்னாடி நம்ம வெக்டார்ஸ் படிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த ஸ்லைடு அங்கே வரணும், பட் முன்னாடி வந்துருச்சு. ஸோ இதிலே நம்ம பார்த்துருவோம். ஸோ என்னென்ன அப்படின்னா ஃபிஷ்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா என்னென்ன அப்படின்னா விப்ரியோ காலரே, விப்ரியோ பாரா ஹீமோலைட்டிகஸ், ஷிஜெல்லா டிசென்ட்ரியே, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அண்ட் சால்மோனெல்லா டைஃபி. இந்த ஆர்கானிசம்ஸ் இந்த ஃபிஷ்ஷஸ், அதாவது இந்த பாக்டீரியாவோட இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸை சரியாக சமைச்சு நம்ம சாப்பிடல அப்படின்னா அது நமக்கு அப்படியே டிசீஸை என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபார்ம் பண்ணும். என்னென்ன டிசீஸ் ஃபார்ம் பண்ணுது, விப்ரியோ காலரே காலரா உருவாக்குது, விப்ரியோ பாரா ஹீமோலைட்டிகஸ் டயரியா உருவாக்குது, ஷிஜெல்லா டிசென்ட்ரியே உருவாக்குது, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே லெப்ரஸியை ஃபார்ம் பண்ணுது, தென் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் டிபின்னு சொல்லக்கூடிய வியாதியை ஃபார்ம் பண்ணுது, தென் சால்மோனெல்லா டைஃபி நமக்கு டைஃபாய்டை உருவாக்குது. அடுத்தது இக்தையோ சார்கோடாக்சிசம். ஃபர்ஸ்ட் பார்த்தது அகாந்தோ, இப்போ சார்கோனாலே மசில் அப்படின்னு அர்த்தம், ஃப்ளஷ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபிஷ்ஷோட ஃப்ளஷில் பாய்சன் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன கேட்டகரியில் வருது அப்படின்னா இக்தையோ சார்கோடாக்சிசம் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. சம் ஃபிஷ்ஷஸ் ஃப்ளஷ் டாக்ஸிக்காக இருக்கும். மோர் தேன் 300 கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் சிக்வாட்டிரான்னு சொல்லக்கூடிய ஃபிஷ் பாய்சனிங் டைப் உடைய
டைப்போட சேர்ந்து வரக்கூடியது. அதாவது சிக்கோட்டிராங்கிற பாய்சன் இருக்கிற ஃபிஷ் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஃபிஷ்ஷஸ் இருக்கு. இந்த சிக்கோட்டிரா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து இட் இஸ் காஸ்டு பை சிக்குவா டாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்சின்னால உருவாகிறது தான் இந்த சிக்கோட்டிராங்கிற கண்டிஷன். சில மரைன் ஆல்கே, அதாவது கேம்பர் டிஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மரைன் ஆல்கே இந்த ஃபிஷ்ஷோடைய ஃப்ளஷ் கூட அசோசியேட் ஆகி இருந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த ஃபிஷ் அதை சாப்பிட்ருந்தாலோ இல்லை ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ்ல அந்த ஆல்கே அட்டாச் ஆகி இருந்தாலோ ஃபுட் செயின் மூலமா அது யாருக்கு வந்துடுது அப்படின்னா ஹியூமன் பீயிங்க்கு இந்த சிக்குவா டாக்சின் வந்து கன்வே ஆகிடும். அப்போ ஃபுட் செயின் மூலமா மனுஷனும் பாதிக்கப்படுறான். அடுத்தது பாய்சனஸ் ஃபிஷ் ஃப்ளஷ் எது அப்படின்னா ஹெப்ட்ராங்கியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவு ஷார்க்கோட ஃபிஷ்ஷும், கார்கேரினஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரே ஷார்க்கோட ஃபிஷ்ஷும், ஸ்கேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக் ஃபிஷ் ஷார்க்கோட ஃப்ளஷும், இது எல்லாமே என்ன அப்படின்னா பாய்சனஸ். அடுத்தது மேன்மேடு டாக்ஸிக் ஃபிஷ்ஷஸ். ஹியூமன் வந்து உருவாக்கக்கூடிய பொல்யூஷன்னால அந்த பொல்யூஷனை தன்னோட உடம்புல அக்யூமுலேட் பண்ணியிருக்கிற ஃபிஷ்ஷஸும் வந்து ஒரு வகையான டாக்ஸிக் ஃபிஷ்ஷஸ் தான். தே பயோ அக்யூமுலேட் த ப்ராடக்ட்ஸ் இன்சைட் த டிஷ்யூ. நம்மளோட ஃபேக்ட்ரியிலேருந்து உருவாகக்கூடிய கழிவுகளை நம்மள ஆற்றுலையோ குளத்துலையோ கடல்லையோ நம்ம டைரெக்டாக கலக்கும் பொழுது அதில் இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ், அதாவது மெர்க்குரி மாதிரியான ஹெவி மெட்டல்ஸை இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து அந்த தண்ணியில் வாழ்கிறதுனால தன்னோட டிஷ்யூஸில் எடுத்து அக்யூமுலேட் பண்ணிக்குது. ஸோ இந்த மெர்க்குரி பாய்சனான ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு மினமாட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான டிசீஸ் வருது. அது கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முடங்கிடும், கையெல்லாம் ஒரு மாதிரி இழுத்த மாதிரி ஆகிடும். இதுதான் மினமாட்டா டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். மினமாட்டா டிசீஸ் அக்கர்ஸ் டியூ டு மெர்க்குரி பாய்சனிங். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஃபிஷ் ஆஸ் வெக்டர்ஸ். ஆக்சுவலாக அந்த ஸ்லைடை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கணும், பட் நம்ம அதை கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து பொல்யூட்டட் வாட்டர்ஸில் வாழ்ந்துச்சு அப்படின்னா அது வெக்டார்ஸாக என்ன ஆகுது, ஆக்ட் பண்ணுது. பேத்தோஜெனிக் பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணி ஹியூமனுக்கு கொடுக்குது. அந்த மாதிரி அனிமல்ஸ்லேருந்து ஹியூமனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற இன்ஃபெக்ஷனுக்கு பேர் ஜூனோட்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பேர். இந்த ஸ்லைடை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஆஸ் ப்ரிடேட்டர்ஸ். Fish as predators பார்த்தீங்கன்னா there are reports of shark attacks on the warm seas than in temperate waters. கொஞ்சம் அதாவது டெம்பரேட் வாட்டர்ஸ் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய தண்ணியை காட்டிலும் ஒரு வார்மாக இருக்கக்கூடிய தண்ணியில் ஷார்க்கோட அட்டாக் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அதே போல் டைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, டைவர்ஸ்னால் இந்த கடலுக்குள்ளே நீச்சல் அடித்து இந்த நம்ம நேஷ்னல் ஜியோகிராஃபிக்லாம் பார்த்துருப்போம், ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அவங்க தான் டைவர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டைவர்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சூட்ஸ் போட்டிருக்காங்களோ, ஸ்விம் ஃபின்ஸ்னா காலில் வந்து இப்படி துடுப்பு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, கால் பகுதியில் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் ஸ்விம் பென்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது ஸ்னார்க்கல்ஸ்னால் இதுதான் இந்த வாயில் ஆக்சிஜன் பபிள் விடுறதுக்காக வச்சுருக்காங்கல்ல, இதுதான் ஸ்னார்க்கல்ஸ். அப்புறம் அக்வலங்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து தண்ணியை வந்து அடிக்கக்கூடியது மாதிரி ஒரு ஹேண்டில் போட்டு இருக்கும். இது எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் பார்த்துட்டு இது ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஷார்க் என்ன பண்ணிடுச்சு, கில் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து நம்ம நிறையா பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபிஷர்மேனோட போட் எடுத்துகிட்டு போகும்போது, மீன் பிடிக்க போகும்போது அவங்களோட வலையை வந்து டேமேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நிறையா அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ஃபிஷ்ஷஸ், லாப்ஸ்டர்ஸ், கிராப்ஸு இது எல்லாத்தையும் சாப்பிட்றது, இது போல் ஃபிஷ்ஷஸ் வந்து கில்லர்ஸாக வந்து ஆக்ட் பண்ணுது. தென் இங்கே நம்ம இந்த பிக்சரில் பார்க்கக்கூடியதான் எலக்ட்ரிக் ஈல் அப்படின்னு சொல்கிறோம். இது சவுத் அமெரிக்கன் ரிவர்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபோரஸ் எலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஈல் தான் அது. இது என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட 500 வோல்ட்டுக்கு பக்கமாக கரண்ட்டை வந்து என்ன செய்யுதுன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மனுஷன் வந்து பக்கத்தில் வந்து அட்டாக் பண்ண வந்தாலோ தொட்டாலோ இது வந்து தன்னுடைய கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக மனுஷனை கூட கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எலக்ட்ரிக் ஈல். That's all about today's economic importance of fishes topic. இதில் இருக்க மாடல் கொஷின்ஸ் பாருங்க. Which fish byproduct is used in clearing agent in the wine industry? அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். Fish meal, icing glass, fish oil, fish fertilizer. Yes, the answer is icing glass. Next, which vitamin are found in abundance in the fish liver oil?
ஃபிஷ் லிவர் ஆயிலில் அதிகமாக இருக்கக்கூடிய விட்டமின் எது அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏபி, சிடி, ஏடி அண்ட் பிசி. எஸ், த ஆன்சர் இஸ் விட்டமின் ஏ அண்ட் டி. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் பயாலஜிக்கல் கண்ட்ரோல்? பயாலஜிக்கல் கண்ட்ரோலில் ஃபிஷ் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோலா, இல்லை மஸ்கிட்டோ லார்வா கண்ட்ரோலா, இல்லை வீட் கண்ட்ரோலா, இல்லை நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் மஸ்கிட்டோ லார்வா கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு, இக்தயோசார்கோடாக்சிசம் விச் பார்ட் ஆஃப் த ஃபிஷ் இஸ் கன்சிடர்டு டாக்ஸிக்? எந்த பார்ட் வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ சார்கோன்னு வந்தாலே நான் என்னென்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், சார்கோன்னு வந்தால் ஃப்ளஷ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஃப்ளஷ். Next, the inedible fishes and fish waste are used to produce. Inedible fishes நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fish glue, fish manure, isinglass, paint. எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? inedible fishesலேருந்து நம்ம fish manure தயார் செய்கிறோம். So that's all about today's topic. இதோட fishes முடிஞ்சிருச்சு நமக்கு. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம introduction to amphibian பார்க்கலாம். Thank you.